Hi friends, welcome back to my YouTube channel. நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி என்ன ரிலேட்டாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எஸ்பிஓவில் ஓல்டு மெம்பர்ஸ் எப்படி மைக்ரோ டாஸ்க் வந்து சப்மிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பேஜ் வந்து லாகின் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ஓல்டு மெம்பர்ஸ் அப்படின்றதுனால மேக்ஸிமம் இந்த லாகின் ப்ராசஸ்லாம் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. லாகின் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த வீடியோ வந்து இப்போதைக்கு நான் பாஸ் பண்ணிடுறேன். இதில் உங்களுக்கு தேவையான கம்பெனியோட அஃபிஷியல் டெலிகிராம் பேஜ் நம்பர் ஆகட்டும், ஒரு யூடியூப் சேனல், அது ஃபேஸ்புக் குரூப்பு, ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர், இன்ஸ்டா எந்த லிங்க் வேணாலும் இங்கே அஃபிஷியலாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் ட்ரைனிங் டாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்கில் டெமோ வந்து சார் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் த பைமோட் ஸ்மார்ட் ஆப் அப்படின்றது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லாகின் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரௌசிங் கேட்டகரி, ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம பைமோட் ஆல்ரெடி எல்லாருமே ஓல்டு மெம்பர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருப்போம். இன்ஸ்டால் பண்ணல அப்படின்றவங்க உங்கள் அப்ளைனர் கிட்ட லிங்க் வாங்கிக்கோங்க. லிங்க் தேவைப்படுறவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட பைமோட் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடணும். லாகின் பண்ண உடனே அதில் ஒரு கேட்டகரி வைஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பிறகு எஸ்பிஓ க்ளவுடில் நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம எஸ்பிஓ க்ளவுட் வந்து லாகின் பண்ணோம். அதில் டேஷ்போர்ட் டச் பண்ணிவிட்டு க்ளவுடு ஸ்டோரேஜ் அப்படின்ற மெனு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பப்ளிக் அப்படின்ற ஒரு ஃபோல்டர். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ப்ராடக்டோட டைட்டில் 5 வேர்ட்ஸு, நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் 10 வேர்ட்ஸு, கேட்டகரி வந்து மைக்ரோ டாஸ்க் அப்படின்னு அதை செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு சப்மிட் பண்ணிடணும். அப்படின்ற மெத்தட் ஃபுல்லாகவே 16 ஸ்டெப் வந்து ப்ராப்பராக கம்பெனி சைடு வந்து கொடுத்துட்டாங்க. இதில் கொடுத்த 16 ஸ்டெப்புமே யூஸ் பண்ணி நம்மளோட டாஸ்க் வந்து ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ அவங்க நம்ம கொடுத்த டாஸ்க் படி பார்த்தோம்னா நம்ம வந்து பைமோட் ஆப் ஓப்பன் பண்ணிடுறோம். ஓகே, நம்ம வந்து பைமோட் ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், கேட்டகரி செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு கேட்டகரி ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு இமேஜை நம்ம வந்து பிக் பண்ண போகிறோம். எந்த கேட்டகரிஸ் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டில் எதை எடுத்துடுறேன். அதில் வந்து பேபி கேர் கூட நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். இதில் நீங்கள் எனி ஒன் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஹோம் வாட்டர் கூட ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது நமக்கு என்ன மெத்தட் கிளியராக இருக்கணும்னா, இமேஜ் அண்டு டைட்டில் வந்து ஃபுல்லாக வியூ ஆகணும். இந்த மாதிரி இதை வந்து பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து இமேஜும் நேமும் வந்து ஃபுல்லாக வியூவில் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் போர்ட்டல் பேஜே வந்தீங்கன்னா எஸ்பிஓ க்ளவுட் அசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து க்ளவுடுக்கான பேஜுக்கு போயிடும். இந்த இடத்துல நீங்கள் கொடுக்க வேண்டிய ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது உங்களோட எஸ்பிஓ ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு தான். நீங்கள் உங்களோட எஸ்பிஓ ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். கோ டு டேஷ்போர்ட் அப்படின்ற மெனு கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நமக்கு வந்து அவைலபிள் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. யூசர் ஸ்டோரேஜ் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல வந்துடுது. இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் டச் பண்ணோம். இங்கே வந்து ப்ரைவேட் பப்ளிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் அப்படின்ற இடத்துல தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும். ப்ரைவேட்டுங்கிறது நம்மளோட தனிப்பட்ட விஷயம். நீங்கள் உங்களோட டேட்டாஸ் எதுவும் வச்சுக்கலாம். பட் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுவுமே பண்ண வேணாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொண்டு போக தேவையில்ல. நம்ம இதை வந்து ஜாபுக்காக யூஸ் பண்ணுறோம். ஜாபுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பப்ளிக் அப்படின்றத டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வருது. அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா டைட்டில் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன், சூஸ் கேட்டகரி, நெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஃபைல். இந்த டைட்டில் அப்படிங்கிறது நம்ம பைமோட்டில் ஒரு ப்ராடக்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்போம், அதுக்கான டைட்டில் தான். லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் நீங்கள் டைட்டிலை காப்பி பண்ணிடலாம். நான் காப்பி பண்ணிவிட்டேன். அதை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. அதே பைமோட்டில் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுவும் டைப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு 10 வேர்ட்ஸ் இருக்க மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இது நீங்கள் பைமோட்லேருந்து தான் எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு சூஸ் கேட்டகரியில் மைக்ரோ டாஸ்க் அப்படின்னு கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு சூஸ் ஃபைல் ஆப்ஷன் டச் பண்ணிக்கலாம்.
டச் பண்ண உடனே உங்களோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். அதில் லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்த பைமோட் இமேஜை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் உங்களோட டாஸ்க்கு. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் செய்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சப்மிட் பண்ணிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேம் வந்திருக்கு, கேட்டகரி ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. அப்லோட் டேட்டுமே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஆக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆக்ஷன்ஸில் 4 ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து காப்பி ஆப்ஷன். டச் பண்ணி இந்த லிங்க்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறத எடிட்டு, டவுன்லோடு, தேர்டாக இருக்கிறது டெலீட்டு. அதை நீங்கள் எதுவும் கொடுத்துட வேணாம். ஜஸ்ட் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அது யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா நம்ம வந்து இதை தான் சப்மிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட எஸ்பிஓ போர்ட்டல் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய டாஸ்க் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய செகண்ட்ஸ் முடியணும், வீடியோ ப்ளே ஆகணும். இந்த செகண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம் டியூரேஷன் முடிஞ்சது. எப்போ போல் கோ டு டாஸ்க் பேஜ் கிளிக் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஒரு சில சர்வீஸ் ப்ராடக்ட் டைட்டில் ஒன்று, அடுத்தது இமேஜ் யூஆர்எல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் பற்றி பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லா கொஸ்டின்ஸும் ப்ராப்பராக படித்து பார்த்து நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடணும். நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிடலாம். ப்ராடக்ட் டைட்டில் முதல்ல கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இமேஜோட யூஆர்எல். அந்த இமேஜ் யூஆர்எல் அப்படின்றத நம்ம வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து எடுக்க போகிறோம். அந்த லாஸ்ட் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். அதை நீங்கள் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், பேஸ்ட்டுன்னு கேட்கும், அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணான்னு கொடுக்கலாம், இல்லைனா இல்லைன்னு கொடுத்துடலாம். அதே மாதிரி ப்ராடக்டோட ரேட்டிங் தான் கேட்குறாங்க. நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் நமக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஜஸ்ட்டு நம்ம இதை பற்றி கொடுக்குறோம், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பொருள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுற ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பை பண்ணுற ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு நான் மேபி லேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது வந்து பைமோட்டில் பை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து எஸ்ன்னு கொடுத்துடலாம். பைமோட் ஆப்புக்கான ரேட்டிங் கேட்குறாங்க. நம்ம வந்து 5 ஸ்டார் கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை முடிச்சுட்டு சப்மிட் கொடுக்க போகிறோம். சப்மிட் கொடுத்தோடனே ஆல்ரெடி நான் டாஸ்க் கமிட் பண்ணதுனால நெக்ஸ்ட்டு டேட்டோடு வந்திருக்கு. நாங்கள் எப்போ வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் எப்போ சப்மிட் பண்ணோம் அப்படிங்கிற டேட்டோடு வந்திருக்கு. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் ரிப்போர்ட் அப்படிங்கிறது 500 நமக்கு ஆட் ஆகிருக்கும். எந்த டேட்டில் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஓல்டு மெம்பர்ஸ் மைக்ரோ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த டாஸ்க் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.